ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறேங்க. முள்ளங்கி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், எண்ணெயும் போட்டு தாளித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு சேர்த்து நல்லா ஒரு வதக்கணும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலை தாளிப்புக்கு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா குழம்பு வதக்கணும்னு சொல்லிட்டு நல்லா குழம்பு உப்பு போட்டு வெங்காயம் உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதக்கிடும். எப்பயுமே சட்டியில் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி எல்லாருமே இப்போ சட்டியில் தான் மேக்ஸிமம் பாட்டி தோசை போடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. எங்கள் கொள்ளு பாட்டி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அவங்க சாதம் வடிக்கிறதுலேருந்து எல்லாமே சட்டியில் தான் செய்வாங்க. இன்றைக்கி தான் நம்ம நான்ஸ்டிக்கு அது இதுன்னு நம்ம நிறைய விஷயங்களுக்கு ஆளாயிட்டோம். சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டோன்னு தக்காளி சேர்த்து ஒரு வதக்கிட்டு நம்ம சூப்பரான முள்ளங்கியும் சேர்த்து ஒரு வதக்கி சிம்பிள் குழம்பு தான், ரொம்ப பெருசாக ஒன்றும் மெனக்கட்டணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சூடான சாதத்தில் ஊற்றிட்டு ஒரு சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி சேர்க்குறேன். நான் முள்ளங்கி தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்து வதக்கிட்டோம்னா அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். முள்ளங்கி ஒரு வதக்கிட்டு செய்கிறப்ப சளி பிடிக்காது, எதுவுமே பண்ணாது. அதனால் முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்க விட்டுட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சா 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிடுறேன். நல்லா தக்காளியும் முள்ளங்கி எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 3 ஸ்பூன் மிளகாப்பொடி. நான் வைக்கிறது 3 பேர் அளவுக்கு குழம்பு வைக்கிறேன். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன். இதுவே நாங்கள் 2 வேலைக்கு வச்சுப்போம். நைட்டு டிஃபனுக்கும் சேர்த்து இந்த காரக்குழம்பு தொட்டு சாப்பிட்ருவோம். அதனால் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இது எங்கள் வீட்டில் நாங்கள் தனியா, பருப்பு, சோம்பு, அப்புறம் கசகசா, அதுக்கப்புறம் மிளகு, சுக்கு எல்லாம் சேர்த்து அரைப்போம். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. நம்ம குழம்பு கொதி விட்டு இறக்கிட்டோம். சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளத்தோடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் போகணுன்னு அவசியம் இல்லை, இதுவே தேவமர்தமாக இருக்கும். பாய், டேக் கேரு.